ஃப்ரெண்ட்ஸ், ராய்க்களியும் நாட்டுக்கோழி குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், 10 குருமிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 5 வரமிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி இஞ்சி, 1 கைப்பிடி பூண்டு, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி தேங்காய், 3 கரண்டி மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்க 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, வரமிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம். 1 கிலோ நாட்டுக்கோழி மண் சட்டியில் போட்டு வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறனால குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர்லேருந்து இதுக்கு எடுத்து மாற்றிட்டீங்களாம்மா? மாற்றிட்டேன். நீ மசாலா ஊற்றிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வேகணும். கொஞ்சமாக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ராய்க்களி செய்ய 1/2 சொம்பு தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதுமே 1/2 கிலோ ராகி மாவு போட்டு கலரிக்கலாம். கட்டி ஆகாத அளவுக்கு கிளறி எங்க பாட்டி இதை நல்லா செஞ்சு தருவாங்க. கீழே இறக்கி வச்சு நல்லா கலரணும். கட்டி வராம எங்க பாட்டி எப்படி கிளறாங்கன்னு பாருங்க. 2 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றி மறுபடியும் அடுப்பில் வைக்கணும். 5 நிமிஷம் வேகணும். நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. கீழே இறக்கி வச்சு மறுபடியும் கிண்டணும். எங்க பாட்டி எப்படி கிண்டுறாங்கன்னு பாருங்க. கிண்டி எடுத்து உருண்டை பிடிச்சா ராய்க்களி ரெடி. நாட்டுக்கோழி குழம்போட ராய்க்களி சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.